பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை நம்ம புனித வெள்ளி என்று சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதுமாக நம்ம ஆலயங்களில் நம்ம அவருடைய நினைவை நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர் செய்த தியாகத்தை நினச்சி இன்னைக்கு நம்ம ஒருமனப்பட்டு இந்த 7 வார்த்தைகளை நம்ம நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த தியாகம்னாக்கா இந்த தியாகத்தை யாராலுமே செய்ய முடியாது. நமக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லும் போது நம்ம கூட இருக்கிறவங்க தூரமாய் போயிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. ஒரு ஆபத்து நேரத்தில் கூட நம்மளோடு கூட இருக்க மாட்டாங்க. முக்கியமாக நமக்கு ஏதோ ஒரு சூரிட்டி கையெழுத்து அந்த மாதிரி ஒரு சமயங்கள் நம்மளுக்கு ஏற்படுமானால கூட அந்த நேரத்தில் கூட யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன காரியம் கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருந்து அவர் முன் வந்தார். அதான் இந்த வசனம் சொல்லுது. ரோமர் 5:8 அந்த வார்த்தை அழகாய் சொல்லியிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருந்ததனால் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா.